வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது தமிழ் வீடியோ. ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல யூனிட் 1லேருந்து 6 வரைக்கும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது யூனிட் 7. அந்த யூனிட் 7லையும் தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் இந்த தலைப்பின் கீழே ஒரு 15 லெசன் இருக்குன்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதோட லிஸ்ட்டும் கொடுத்துட்டேன். அந்த லெசன்ஸ் தான் இப்போ வரிசையாக வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து நீங்க வந்து இந்த 15 லெசனும் படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா படிச்சு தான் ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு மார்க்கும் நம்மளுக்கு முக்கியம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த லெசன் எல்லாமே நீங்க என்கிட்ட புக்ல இருக்குல்ல, நான் அப்படியே படிச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்க படிக்கலாம். அது வந்து தப்பே கிடையாது. என்னால 100% கான்சன்ட்ரேஷனோட என்னால படிக்க முடியும். ஏன்னா ஆல்ரெடி நீங்க தமிழ் லிட்ரேச்சர் படிச்சவங்களா இருக்கலாம். இல்ல ஆல்ரெடி டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கலாம். இல்ல 2, 3 வாட்டி இந்த லெசன் நீங்க படிச்சவங்களா இருந்தா தாராளமா நீங்களே படிச்சுக்கோங்க. வீடியோ பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ஒருவேளை நீங்க புதுசா வாரீங்க, இல்ல ஆல்ரெடி படிக்கும்போது இதெல்லாம் பெருசா கான்சன்ட்ரேட் பண்ணி நான் படிக்கல. ஏதோ சும்மா மேலோட்டமா ரீட் பண்ணிட்டு போயிருந்தேன். அப்படின்றவங்களா இருந்தா, தயவு செஞ்சு ஒரு வாட்டி வீடியோவ பாருங்க. அதுல என்னென்னலாம் சொல்றோம் அப்படிங்கிறத காதுல கேட்டுக்கோங்க. அப்புறம் அதுல சொல்ற முக்கியமானத அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்க படிக்கும்போது உங்களுக்கு 100% வந்து அந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகும். நான் வந்து அ ப்ராமிஸா வந்து வீடியோ பார்க்க வைக்கணுன்றதுக்காக இத சொல்லல. ஏன்னா, உங்களுக்கு இவ்ளோ சொல்லியும் அதனால பிரயோஜனம் இல்லாம போயிறக்கூடாதே! இவ்ளோ நாள் எக்ஸ்ப்ளைன் பண்ணி, இவ்ளோ டீட்டெயில் குடுத்துமே! அப்டின்றதுக்காக மட்டும் தான் இத நான் சொல்றேன். ஏன் அப்டின்னா, இப்ப நீங்க அ நானும் உங்கள மாரி ஒரு ஃபீல்ட்ல இருந்திருக்கேன், படிச்சிருக்கேன். அதனால எனக்கு தெரியும். நம்ம செல்ஃபா படிக்கும்போது என்ன ஆகும் அப்டின்னா, கண்டிப்பா நெறைய விஷயங்களால நம்மனால 100% அத கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த லெசன வந்து ரீட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்மளுக்கு வந்து டைவர்ட் ஆகும். வாசிச்சுட்டு இருக்கும்போதே வேற ஒரு விஷயத்த யோசிக்க ஆரம்பிச்சுருவோம். அ அதே மாதிரி ஒரு சில விஷயம் வந்து ஒழுங்கா புரியாது. நம்மளுக்கே அந்த என்ன சொல்ல வராங்க? இல்ல நம்ம வேற மாதிரி புரிஞ்சுக்குவோம். மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். ஓ! இப்படிதான் சொல்றாங்க போல அப்படின்னு நம்மளா வேற மாதிரி புரிஞ்சுக்குவோம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால மிஸ்டேக் ஆகும். ஒரு சில நேரம் என்ன ஆகும்னா, நம்ம வந்து அ அந்த இத வந்து படிக்கும்போது ஒரு மாதிரி அம் என்ன அர்த்தத்தில சொல்றாங்க அப்படின்றது தெரியாமையும், அவசரத்தினாலயும் அரைகுறையா படிச்சுட்டு போயிற வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்மளால 100% படிக்க முடியுமான்றது வந்து டவுட்டு தான். ஆனா இதே இத ஒரு வாட்டி நீங்க வீடியோ பார்க்கும்போது, என்னோட வீடியோன்னு நான் சொல்லல. இந்த லெசன யாரு நல்லா நடத்தியிருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுதோ, நீங்க அவங்க வீடியோவ பாருங்க. அந்த வீடியோவ ஒரு வாட்டி நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்டின்னா, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த லெசன்ல எப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்கன்றத தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. நெறைய வந்து எக்ஸாம்பிள்ஸோட அத வந்து சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு நல்லா ரிலேட் பண்ணிக்க முடியும். அப்ப அந்த லெசன் வந்து நல்லா மைண்ட்ல நின்றும். ஏன்னா, நம்மளுக்கு வந்து தமிழ்ல இருந்து அப்படியே வரி வரியா கொஸ்டின் கேட்க போறது கிடையாது. நம்ம அந்த கான்செப்ட்ட புரிஞ்சிருக்கோமா? அப்படின்ற மீனிங்ல தான் கொஸ்டின்ஸ் வரும். அப்ப நம்ம புரியாம ஜஸ்ட் ரீட் பண்றதுனாலயும், ஆப்சென்ட் மைண்ட்ல வந்து நம்ம அத பார்க்கறதுனாலயும் எந்த யூஸும் கிடையாது. வீடியோ ஒரு வாட்டி பாருங்க. நீங்க அதுல இருக்கிற எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா வரும்போது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம். அடுத்தது நீங்க அதுல இருக்க முக்கியமானதெல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்க. அந்த அண்டர்லைன் பண்ணத மட்டும் எடுத்து நீங்க படிங்க. நீங்க செல்ஃபா படிக்கிறத விட இதுக்கு டைம் கண்டிப்பா வந்து கம்மி தான் எடுக்கும். நீங்க வந்து ஒருத்தவங்க சொல்ற வீடியோவ கேட்கும்போதே உங்களுக்கு அந்த லெசன் வந்து 60-70% மைண்ட்ல நல்லா நின்றும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்டின்னா, நீங்க இம்பார்ட்டன்டானதெல்லாம் அண்டர்லைன் பண்றீங்க இல்லையா? அத பண்ணும்போதே உங்க கண்ணு மேலோட்டமா எல்லாத்தையும் ஒரு தடவ பார்த்துரும். பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 80% ஆயிரும். அப்புறம் திரும்ப நீங்க படிக்கும்போது அது 100% ஈஸியா ஆயிடும். ஆனா, அத விட்டுட்டு நம்ம செல்ஃபா படிக்கும்போது என்ன ஆகும்னா, கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வந்து பார்த்தோம்னா, இந்த இந்த சென்டென்ஸ், இந்த பேராகிராஃப்லாம் நம்ம ரீட் பண்ணணுமான்றே டவுட் வந்துரும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வாட்டி இல்ல உங்களுக்கு வீடியோ பார்க்கலாம் டைம் இல்ல. எனக்கு சொல்லிக் குடுக்க ஆள் இருக்காங்க. நான் கோச்சிங் சென்டர் போறேன். எனக்கு அங்க சொல்லிக் குடுப்பாங்கன்னா, தாராளமா நீங்க அவங்க சொல்றத ஒரு வாட்டி அந்த லெசன ஒருத்தவங்க நடத்துறத கேளுங்க. அதுக்கப்புறம் அது உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்கு சொல்லிக் குடுத்தாலும் சரி, ஒரு டீச்சர் சொல்லிக் குடுத்தாலும் சரி, ஆன்லைன்ல சொல்லிக் குடுத்தாலும் சரி. ஒரு வாட்டி ஏன்னா எப்பயுமே சொல்லுவாங்க, இப்ப ஒரு இடத்துல நம்மளே பேசிக்கிட்டே இருந்தா, எனக்கு ஒரு 8 விஷயம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. நான் யாரையுமே பேச விடாம நான் அந்த 8 விஷயத்தவே போற இடத்துல பூரா பேசிட்டே இருந்தேன்னா, எனக்கு லைஃப் லாங் அந்த 8 விஷயம் தான் தெரியும். ஆனா, நான் பேசலாம். பேசினதுக்கப்புறம் மத்தவங்களோட கருத்தையும் கேட்கறதுக்கு நான் ரெடியா இருக்கணும். கேட்கும்போது, இன்னொருத்தவங்க அவங்க ஒரு 10 விஷயம் சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க ஒரு 5 விஷயம் சொல்லுவாங்க. இதுல ஒவ்வொன்ல இருந்து எனக்கு ஒண்ணு ஒண்ணு நான் எடுத்துக்கிட்டா கூட, 8 விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தது, இப்ப 10 விஷயமா மாறும். அப்போ அடுத்த மீட்டிங் போகும்போது 12 விஷயம் ஆகும்.
அப்போ நம்ம வந்து நம்மளோட மைண்ட்ல இருக்கிறத, அத மட்டுமே வைக்கிறத விட, அடுத்தவங்க சொல்றத கேட்கும்போது நம்ம நெறைய எக்ஸ்ட்ராவா கத்துக்கலாம். அதனால கேட்கறதுக்கு ரெடியா இருங்க. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ஒரு மாதிரி அத திங்க் பண்ணியிருப்பீங்க. அடுத்தவங்க சொல்லும்போது, "ஓ! இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்களா? இப்படி கூட இருக்குமா?" அப்படின்னு உங்களுக்கு தோணும். எப்பயுமே கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறவன் வந்து நெறைய கத்துக்குவான். அதனால இப்ப பாருங்க இதுலயே 5 மினிட்ஸ் ஓடி போயிருச்சு. இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ன்றதுக்காக இத லைஃப் லாங் நீங்க வந்து எப்பயுமே ஃபாலோ பண்ணணும். ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்ல வராங்கன்னா, அதுல தெரிஞ்சிருந்தாலும் அவங்க என்னதான் அதுல சொல்றாங்க? நம்மளுக்கு தெரியாத அதுல ஒரு பாயிண்ட் ஆச்சும் அதுல இருக்கான்றத பொறுமையா கேட்க கத்துக்கோங்க. ஏன்னா நெறைய விஷயங்கள் நாங்க வந்து நடத்தும்போது சொல்றோம். நீங்க பிடிஎஃப் மட்டும் எடுத்துட்டு போனாலோ, இல்ல வந்து புக்ஸ வச்சு நான் படிச்சுக்கிறேன்ட்டு போனாலோ, அதெல்லாம் நீங்க மிஸ் பண்றீங்களே! அப்படிங்கிற ஒரு வருத்தத்துல தான் இத சொல்றோம். ஓகே. இதோட போதும். நான் வந்து டாபிக்குக்குள்ள போயிர்றேன். பாருங்க, தமிழ் ஒளிர் இடங்கள் அப்படிங்கிறது தான் இந்த இது. இது வந்து 7த்ல டெர்ம் 2ல இருக்கிறது. இந்த லெசனு. இது வந்து ரொம்ப முக்கியமானது. இதுலருந்து ஒரு கொஸ்டினாவது வந்துட்டே இருக்கும். இது என்ன அப்படின்னா, தமிழ் எங்கெங்கேலாம் அ தமிழோட பெருமைய சொல்றதுக்காக நம்ம தமிழ்நாட்ல என்னென்ன இடங்கள் இருக்கு? தமிழ் மொழிக்காக சிறப்பிக்கிற மாதிரி இடங்கள் எது எது இருக்குன்றத இங்க குடுத்துருக்காங்க. இதுலருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். நுழையும் முன் மனிதர்கள் புதிய புதிய இடங்களை காண்பதில் விருப்பமுடையவர்கள். பழமையான நினைவுச் சின்னங்கள், இயற்கை அழகு நிறைந்த பகுதிகள், வழிபாட்டு இடங்கள், கடற்கரை பகுதிகள், தேசிய பூங்காக்கள் போன்ற இடங்களை காண்பது உள்ளத்துக்கு மகிழ்ச்சியை தரும். அவற்றுள் தமிழின் பெருமையை விளக்கும் இடங்கள் சிலவற்றை அறிவோம். சும்மாவே நம்ம நிறைய இடங்கள் சுத்தி பார்க்க போறது நம்மளுக்கு பிடிக்கும் இல்லையா? அது இன்னமும் தமிழ் ரிலேட்டடா இருந்தா இன்னும் ஆர்வமா இருப்போம். அந்த மாதிரி இடங்கள் எங்கெங்க இருக்குன்றது தான் இதுல பார்க்க போறோம். ஒவ்வொன்னையும் நீங்க வந்து இதுல நெறைய இடங்கள பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த இடம் எங்க இருக்கு? எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? அங்க என்ன சிறப்பு இருக்கு? இத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். அன்பு மாணவர்களே! புத்தகங்களில் பல வகை உண்டு. கதை புத்தகங்கள், கட்டுரை புத்தகங்கள், கவிதை புத்தகங்கள் ஆகியவை நீங்கள் அறிந்தவையே. இது தமிழுடன் தொடர்புடைய இடங்கள் குறித்த கையேடு. இக்கையேடு அத்தகைய இடங்களை நேரில் காண வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒரு டைரி. தமிழ் வந்து எப்படி இருக்கும்? அப்படின்றத ஒரு பிக்சரைசேஷன் பண்ண ஒரு டைரிய வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாரி குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம். ஏன்னா இருக்கதுலயே தமிழ வந்து பெருமைப்படுத்துற ஒரு இடத்திலேயே பழமையான இடம் இந்த தஞ்சை சரஸ்வதி மஹால் தான். அதனால அத ஃபர்ஸ்ட் குடுத்துருக்காங்க. பாருங்க, இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகங்களுள் தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகமும் ஒன்று. இந்நூலகம் கிபி 1122 பாருங்க 1122 முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு செய்திகள் கூறுகின்றன. வருஷம் வந்து ரொம்ப ஈஸி. 1122 ஞாபகம் வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இங்கு தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளின் ஓலைச்சுவடிகளும், கையெழுத்துப் படிகளும் உள்ளன. தலைசிறந்த ஓவியங்களும், தொன்மையான இசைக்கருவிகளும், சிற்பங்களும் இங்கு இடம்பெற்றுள்ளன. அதாவது ஓலைச்சுவடிகள பாதுகாப்பு வைக்கிறதுக்கு தான் இந்த தஞ்சை சரஸ்வதி மஹால் ரொம்ப ஃபேமஸான ஒண்ணு. இது கூட கையெழுத்து படிகளும் அப்டின்னா, அந்த காலத்துல கையால எழுதின பிரதிகள் இருக்கும் இல்லையா? அந்த நம்மலாம் பிரிண்டட் தான் படிச்சுட்டுருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் அவங்க கையால எழுதின அந்த பிரதிகள்லாம் இங்க தான் பாதுகாப்பா வச்சிருக்காங்க. ஓலைச்சுவடிகள் இங்க இருக்கு. தமிழ் மட்டும் கிடையாது. தெலுங்கு, அ அப்புறம் தமிழு எல்லாம் அந்த இதுக்கான ஓலைச்சுவடிகளும் இங்கே இருக்கு. இவ்வளோதான் தஞ்சை சரஸ்வதி மஹால பத்தி. அடுத்தது நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு பல்கலைக்கழகம். தஞ்சாவூர்ல இருக்கிற தமிழ் பல்கலைக்கழகம். சரியா? ஆ யுனிவர்சிட்டி. இது ஒரு யுனிவர்சிட்டி. நீங்க அதோட பிக்சர பாருங்க. மேல இருந்து பார்த்தா, அதாவது ஒரு மேலேருந்து ஒரு ட்ரோன்லயோ, ஹெலிகாப்டர் வியூலயோ பார்த்தோம்னா, எப்படி தெரியும்னா, அந்த ஃபுல் இதுவுமே தமிழ்நாடு அப்படின்னு எழுதுன மாதிரி தான் அந்த பில்டிங்கோட அமைப்பே உருவாக்கியிருக்காங்க. எங்க இருந்து பார்த்தாலும், ஓ! இது தஞ்சாவூர், தமிழ்நாடா அப்படின்றது தெரியும். ஹெலிகாப்டர்ல போகும்போதே. செம்மொழியாகிய தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தமிழக அரசால் கிபி பொது ஆண்டு 1981ல் தோற்றுவிக்கப்பட்டது தமிழ் பல்கலைக்கழகம். இந்த செம்மொழியாகிய தமிழுக்குன்னு சொன்ன உடனே, நீங்க வந்து செம்மொழி பட்டம் குடுத்ததுக்கு அப்புறம் தான் இது உருவாச்சுன்னு நெனச்சிறக்கூடாது. ஆக்சுவலா செம்மொழிய ஆக்கணும்னு சொல்லி பல வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே கேட்டுக்கிட்டு இருந்தது தான். அங்கீகாரம் குடுத்தது தான் 2004ல. செம்மொழியா வந்து அங்கீகாரம் குடுத்தது. ஆனா, அதுக்கான கோரிக்கை பல வருஷமா இருந்துட்டு தான் இருந்துச்சு. அந்த கோரிக்கைய வலியுறுத்தும் விதமா 1981ல தோற்றுவிக்கப்பட்டது தான் இந்த தமிழ்நாடு பல்கலைக்கழகம். தமிழ்நாடுன்னு இருக்கும் பாக்க. தஞ்சாவூர்ல இருக்கு. இது வந்து 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 1000 ஏக்கர்.
அடுத்தது, வானத்தில் இருந்து பார்க்கும்போது தமிழ்நாடு என தெரியும் வகையில் இதன் கட்டட அமைப்பு உள்ளது. இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டு கூறுகள் அனைத்தையும் விரிவாகவும், ஆழமாகவும் ஆராய வேண்டும் என்பதே பல்கலைக்கழகத்தின் நோக்கம். தமிழ பத்தி டீட்டெயிலா ரிசர்ச் பண்றதுக்கும், அனலைஸ் பண்றதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு யுனிவர்சிட்டி அப்படின்னா, இந்த யுனிவர்சிட்டி தான். இங்கு கலைப்புலம், சுவடிப்புலம், வளர்தமிழ் புலம், மொழிப்புலம், அறிவியல் புலம் என 5 புலங்கள் இருக்கு. மொத்தம் புலங்கள்னா என்னன்னா, அ 5 டிபார்ட்மெண்ட்டுன்னு அதாவது மொத்தம் துறை, டிபார்ட்மெண்ட்டுகள் ஓகேவா? 5 புலங்களும் 25 டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு. 5 பெரிய கேட்டகரி ஓகேவா? அதுக்குள்ள 25 டிபார்ட்மெண்ட் வந்து இதுல இருக்கு. அந்த 5 தான் இது. இப்பல்கலைக்கழகம் தமிழ் மொழி ஆய்வுகள் செய்வது மட்டுமின்றி, சித்த மருத்துவத்துறை மூலம் பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் மருத்துவ தொண்டு செய்து வருகிறது. பாருங்க, தமிழ் அப்படின்னாலே சித்தர்கள பத்தி வந்துரும். சித்தர்கள்னாலே மூலிகை, சித்த மருத்துவத்த பத்தி கண்டிப்பா அதுக்குள்ள ஒரு இது இருக்கும். அப்போ சித்த மருத்துவ ஆராய்ச்சியும், அத வந்து மக்களுக்கு எப்படி பயன்படுத்துதுன்றதும் இங்க இருக்கு. இந்திய ஆட்சி பணியாளர்களுக்கு தமிழ் மொழி பயிற்சியை இப்பல்கலைக்கழகமே வழங்குகிறது. இது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஐஏஎஸ் ஆஃபீசரும் ஓகேவா? இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீசர போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா வேற வேற ஸ்டேட்ல இருக்கவங்கள தான் போடுவாங்க. அப்போ அவங்களுக்கு தமிழ் தெரியாது. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு தமிழ் கொஞ்ச நாள் ட்ரெய்னிங் குடுக்குறதே இந்த யுனிவர்சிட்டில வச்சு தான் குடுக்குறாங்க. இங்கு மிகப்பெரிய நூலகம் ஒன்று அமைந்துள்ளது. உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் இங்கு கல்வி கற்று வருகின்றனர். வேற வேற கண்ட்ரில இருந்தெல்லாம் எப்படி அந்த காலத்துல நாலந்தா, சீனாவுல இருந்து நாலந்தா யுனிவர்சிட்டில படிக்கிறதுக்காகவே நெறைய பேர் வந்திருப்பாங்க. காஞ்சிபுரத்துக்கு படிக்க வருவாங்க அந்த காலத்துல. அது மாதிரி வேற நாடுகள்ல இருந்து அ தமிழ் கத்துக்கிறதுக்கும், சித்தா கத்துக்கிறதுக்கும் இந்த யுனிவர்சிட்டிக்கு நெறைய பேர் வர்றாங்க. இப்ப இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்டின்னா, தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர்ல இருக்கு. பார்க்கறதுக்கு வந்து மேலேருந்து பார்த்தா தமிழ்நாடுன்னு தெரியிற மாரி அமைக்கப்பட்டிருக்கு. 1000 ஏக்கர். 1981ல உருவாக்கப்பட்டது. இது வந்து தமிழ்ல டீப்பா ரிசர்ச் பண்றதுக்காகவே உருவாக்கப்பட்டது. 5 புலன்களும் 25 துறையும் இருக்கு. புலம் அப்படிங்கிறதுக்கு கரெக்ட்டா இங்கிலீஷ் தமிழ் வேர்ட் எனக்கு தெரியல. இங்கிலீஷ் வேர்டு. நீங்க வந்து இப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 புலம் 25 துறைகள்னு. அப்புறம் சித்த மருத்துவமும் சொல்லி தராங்க. ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ்க்கெல்லாம் இங்க தான் தமிழ் ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. பெரிய லைப்ரரி ஒண்ணு இருக்கு. இவ்வளோதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து உவேசா நூலகம் சென்னை. உவேசா நூலகம் 1942ல் தொடங்கப்பட்ட இந்நூலகத்தில் தமிழ், தெலுங்கு, வடமொழி உள்ளிட்ட பல்வேறு மொழி நூல்கள் உள்ளன. ஒவ்வொன்னுக்கும் வருஷம் முக்கியம். 1942. இங்க கிட்டத்தட்ட 2128 ஓலைச்சுவடிகளும், 2941 தமிழ் நூல்களும் உள்ளன. இந்த எண்ணிக்கையும் முக்கியம். 2128 ஓலைச்சுவடி, 2941 தமிழ் நூல். இவ்வளதான் உவேசானாலே 3 பாயிண்ட் தான். 42ல ஆரம்பிச்சாங்க. தமிழ் மட்டும் இல்ல, மத்த எல்லா நூல்களும் இருக்கு. 2128 ஓலைச்சுவடியும், 2941 தமிழ் நூலும் இருக்கு. அடுத்தது கீழ்த்திசை நூலகம் சென்னை. சென்னையில கீழ்த்திசை நூலகம்னு ஒண்ணு இருக்கு. இங்கேயும் வந்து சரஸ்வதி நூலகம் மாரி ஓலைச்சுவடி எல்லாம் பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்குது. இது எப்பன்னா 1869ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 1869ல இன்னொரு ஒரு ஸ்பெஷல் டே ஆக்சுவலா. யாருக்காவது தெரியுமா அது? தெரியும்னா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. சரி ஓகே. நானு கமெண்ட்ல சொல்லுங்க அப்டின்னுவேன். நீங்க கவனிக்காம விட்டீங்கன்னா, ஆன்சர் தெரியாமவே போயிரும். நானே ஆன்சர் சொல்லிர்றேன். ஆக்சுவலா 1869 1969 எல்லாருக்கும் தெரியும். 1969 வந்து தமிழ்நாடு அப்டின்னு பெயர் அண்ணா வந்து மாத்துனது. 1969ல தான் ஹிதயத்துல்லா வந்து அ ஜட்ஜா இருந்தவர் வந்து கொஞ்ச நாள் வந்து பிரசிடென்ட்டா இருந்திருப்பாரு. ஒபெக் அப்படிங்கிறதோட சிம்பல் உருவாகியிருக்கும். 16 வங்கிகள வந்து தேசியமயமாக்கியிருப்பாங்க. இது எல்லாமே 1969 தான். இதுவும் ரொம்ப முக்கியமான வருஷம். இதே இது 100 வருஷத்துக்கு முன்னாடி 1869ல தான் கீழ்த்திசை நூலகம் வந்திருக்கு. இது வந்து காந்தி பிறந்த வருடம். காந்தி பிறப்பு. சரியா? அந்த வருஷங்கள்லாம் நீங்க பார்க்கும்போது, அதே வருஷத்துல வேற ஏதாவது நீங்க பார்த்திருந்தாலோ, அதிலிருந்து 50 வருஷம் கழிச்சு, அதிலிருந்து 100 வருஷம் கழிச்சு, இல்ல அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி, பின்னாடி ஏதாவது நீங்க படிச்சிருந்தீங்கன்னா, சொல்லி பார்த்துட்டே இருக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் மறக்காம இருக்கும். ஜிகேவ வந்து தமிழ்ல சொல்லி பார்க்கலாமான்னா, தாராளமா சொல்லி பார்க்கலாம். எல்லாம் அதே காலகட்டங்கள்ல நடந்தது தானே!
ஓகே. இங்கே தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளின் ஓலைச்சுவடிகள் உள்ளன. கணிதம், வானியல், மருத்துவம், வரலாறு உள்ளிட்ட பல்வேறு துறை நூல்களும் இடம்பெற்றுள்ளன. பல லாங்குவேஜான ஓலைச்சுவடிகளும் இருக்கு. அதே மாதிரி பல டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட நூல்களும் இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்டும். இப்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 7ஆம் தளத்தில் இயங்கி வருகிறது. அண்ணாவுக்கு நூற்றாண்டு நூலகம் கட்டுனாங்க இல்லையா? 8 தளம்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அண்ணா நூற்றாண்டு நூலகம்னு சொல்லி தமிழ் புக்ல இருக்கு. 8 ஏக்கர்ல 8 தளத்துல வந்து 8 ஃப்ளோர் வச்சு கட்டுனது. அதுல 7வது ஃப்ளோர்ல இந்த கீழ்த்திசை நூலகத்த வந்து மாத்திட்டாங்க. ஈவன் கல்வி தொலைக்காட்சின்னு சொல்லி ஒரு தொலைக்காட்சி இப்பலாம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? எஜுகேஷனுக்காகவே கவர்மெண்ட். அது கூட இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல ஒரு ஃப்ளோர்ல தான் இயங்கிட்டு இருக்கு. ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து கன்னிமாரா நூலகம். கிபி 1896 பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து 69. 1869 இது 1896. ஈஸியா வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது அது அப்படியே உல்டாவா திருப்பி போட்டோம்னா, நம்மளுக்கு கன்னிமாரா நூலகம். தொடங்கப்பட்ட கன்னிமாரா நூலகம் தமிழ்நாட்டின் மைய நூலகம் ஆகும். இது ரொம்ப முக்கியம்பா. சென்ட்ரல் லைப்ரரின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் தமிழ்நாட்டோட சென்ட்ரல் லைப்ரரி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது கன்னிமரா நூலகம் தான். அடுத்தது இது இந்திய நாட்டின் களஞ்சிய நூலகங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது. இந்நூலகத்தில் 6,00,000க்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 6,00,000க்கும் மேற்பட்ட நூல்கள் இருக்கிற ஒரு லைப்ரரினா, அது வந்து கன்னிமரா நூலகம் தான். இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு படி, அதாவது ஒரு நகல், ஒரு காப்பி. ஓகேவா? நகல்னா காப்பின்னு சொல்லலாம். இங்கு பாதுகாக்கப்படுகிறது. இந்நூலகத்தின் 3ஆம் தளத்தில் மறைமலை அடிகள் நூலகமும் செயல்பட்டு வருகிறது. பாருங்க 1896ல ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து தமிழ்நாட்டோட சென்ட்ரல் லைப்ரரி. அடுத்தது 6,00,000த்துக்கும் மேற்பட்ட நூல்கள் இங்க இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல வந்து நெறைய புத்தகங்கள் இயர்லி மேகசின், மந்த்லி மேகசினு, அம் நெறைய ஆர்டிகிள்ஸு இந்த மாரி நெறைய ரிலீஸ் பண்றாங்க இல்லையா? அந்த எல்லாத்தோட ஒரு காப்பியும் இதுல இருக்கும். இங்க ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. பின்னாடி ரெஃபரன்ஸுக்காக. சரியா? அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுல. அப்புறம் இதோட 3ஆம் தளத்துல தான் மறைமலை அடிகள் நூலகத்தையும் இதிலேயே தான் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. அடுத்தது வந்து வள்ளுவர் கோட்டம். சென்னையில இருக்கு. சென்னையில இருக்க எல்லாருமே இத நீங்க ஒரு வழியாவது போய் பார்த்திருப்பீங்க. வள்ளுவர் கோட்டம். பாருங்க. திருவள்ளுவரின் புகழை உலகறிய செய்யும் வகையில் சென்னை கோடம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் என்னும் கலைக்கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. கோடம்பாக்கம் தான் இருக்குதுல பஸ் ஸ்டாண்ட்லயே பெரிய அது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டோ? ஓகே. இது கோடம்பாக்கம்ன்றது சினி இண்டஸ்ட்ரி இருக்கிறது. கோடம்பாக்கத்துல தான் இந்த வள்ளுவர் கோட்டம்ன்ற ஒரு கலைக்கூடம் இருக்கு. இதன் கட்டுமான பணிகள் வந்து கிபி 1973ல் தொடங்கி 76ல் முடிக்கப்பட்டன. அப்ப இந்த 2 இயருமே நீங்க பார்த்துக்கணும். ஆப்ஷன்ல என்ன இருக்கோ அத பொறுத்து. கட்ட ஆரம்பிச்சது வந்து 73, 3 வருஷமா கட்டி 76ல தான் கட்டி முடிச்சிருக்காங்க. இது திருவாரூர் தேர் போன்ற வடிவில் பாருங்க பார்த்தாலே தெரியுது நமக்கு தேர். இந்த திருவாரூர்ல தான் தேருக்கு வந்து ஃபேமஸ்னா திருவாரூர் தான். அந்த வடிவத்துல இது கட்டப்பட்டிருக்கு. இத 2 யானை வந்து இழுத்துக்கிட்டு போற மாரி கட்டியிருக்காங்க. முன்னாடி பார்த்தா 2 யானை வந்து இந்த தேர இழுத்துக்கிட்டு போற மாரி இருக்கும். கருங்கற்களால் உருவாக்கப்பட்டது. சிமெண்ட்லயோ, டைல்ஸ்லயோலாம் கட்டல. முழுக்க முழுக்க கருங்கற்களால உருவாக்கப்பட்டது தான் இந்த வள்ளுவர் கோட்டம். இதன் அடிப்பகுதி 25 அடி நீளமும், 25 அடி அகலமும் உடையது. இதோட அடிப்பகுதியில இ இந்த பக்கம் 25 அடி, இந்த பக்கம் 25 அடி நீள அகலத்துல கட்டியிருக்காங்க. தேரின் மொத்த உயரம் 125 அடி. 2 பக்கங்களிலும் பக்கத்திற்கு 4 சக்கரங்கள் தனி கற்களால் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த பாருங்க 4 சக்கரம் இருக்கா? 1, 2, 3, 4. ஒரு பக்கத்துக்கு 4 சக்கரம். அந்த பக்கத்துல அதே மாரி 4 இருக்கும். இதுல பாருங்க கடைக்கோடி 2 சக்கரங்கள் பெரியனவாகவும், நடுவில் 2 சக்கரங்கள் சிறியனவாகவும் இருக்கும். இந்த 2ம் பெருசா இருக்கு. இந்த நடுவுல இருக்க 2ம் குட்டியா இருக்கிற மாரி. ஏன்னா தேர்ல அப்படிதான் இருக்கும். அதனால அமைச்சிருக்காங்க. தேரின் மையத்தில் உள்ள எண்கோண வடிவ கருவறை. இந்த 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 இது பாருங்க. இது இப்படி வருது இல்லையா? இந்த ஷேப்பு. இது வந்து எண்கோண வடிவம். எண்கோண வடிவம்னா என்ன அப்படின்னா, ஆக்டகன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? 8 அ இது இருக்கும். இந்த மாரி இருந்தா இது 3 முக்கோணம்.
இது நாற்கோணம். 5 இருந்தா 5 இது மாதிரி 8 வந்து இருக்கிறது தான் எண்கோணம்னு சொல்லுவோம் நம்ம மேக்ஸ்ல. அந்த வகையில அமைக்கப்பட்டு, அதோட நடுவுல நம்ம தேர்னா கடவுள் இருப்பாரு. நம்ம வந்து இதுக்குள்ள என்ன வச்சிருக்காங்க கருவறையில? திருவள்ளுவர வச்சிருக்காங்க. திருவள்ளுவரின் சிலை கவினுர அமைக்கப்பட்டுள்ளது. அழகான திருவள்ளுவர் சிலை உள்ள இருக்கு. வள்ளுவர் கோட்டத்தில் நிகழ்ச்சியில் நடத்துவதற்கான அரங்கம் ஒன்றும் உள்ளது. வள்ளுவர் கோட்டத்தில் 1330 குறட்பாக்களும் செதுக்கப்பட்டுள்ளன. பாருங்க நம்ம கன்னியாகுமரியில இருக்க திருவள்ளுவர் இது இருக்கு இல்லையா? அங்க கூட அ எல்லா குறளும் செதுக்கியிருக்க மாட்டாங்க. ஆனா இங்க வந்து 1330 குறளும் செதுக்கப்பட்டிருக்கு. அறத்துப்பால் இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இதுல முக்கியமான பாயிண்ட்டே இதுதான். ஒரு வாட்டி மேட்ச் த ஃபாலோயிங் மாரி கேட்டிருந்தாங்க. இதுல என்ன எப்படி செதுக்கியிருக்காங்கன்னா, அறத்துப்பால் ஒவ்வொரு அறத்துப்பால்ல இருக்க குறள்கள்லாம் ஒரு கலர்லயும், பொருள்பாலுக்கு ஒரு கலர், அம் இன்பத்துப்பாலுக்கு ஒரு கலர். அப்படி செதுக்கியிருக்காங்க. அதாவது பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறதுக்காக. அறத்துப்பால் அறத்துக்கு வந்து கருப்பு, அதே இது பொருட்பாலுக்கு வெள்ளை, இன்பத்துக்கு பாலுக்கு செந்நிறம். ஓகேவா? இத நீங்க தனியா பிரிச்சு எழுதிக்கோங்க இப்படி. உங்களோட இதுல. அறம் வந்து கருப்பு. அதே இது பொருள். பொருள வந்து எதுல எழுதி செஞ்சிருக்காங்கன்னா, அ வெண்மை. வெண்மையில செஞ்சிருக்காங்க. அடுத்தது இன்பத்துப்பால், இன்பம், செந்நிறம். செந்நிறம்னா சிவப்பு. ஓகேவா? சிவப்பு பளிங்கு கல்லால டிஃபரன்ஷியேட் தெரியறதுக்காக செதுக்கியிருக்காங்க. மேலும் திருக்குறளின் கருத்துக்களை விளக்கும் ஓவியங்களும் வரையப்பட்டுள்ளன. அது சம்மந்தப்பட்டது. இதில் நேர்ல பார்த்தவங்களுக்கெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்க நெக்ஸ்ட் திருவள்ளுவர் சிலை, கன்னியாகுமரி. இத பத்தி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் நெறைய இருக்குப்பா. ஏன் அப்டின்னா, லேட்டஸ்ட்டா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இத 25வது ஆண்டு விழா கொண்டாடியிருக்காங்க. ஆண்டு விழா. ஏன் அப்டின்னா, 2000த்துல கட்டப்பட்டது இது. இப்ப 25வது வருஷம். கரெக்ட்டா ஜனவரி 1ல கட்டுனாங்க. அதனால இந்த ஜனவரி 1 2025ல இதுக்கு 25ஆம் ஆண்டு கொண்டாடப்பட்டு, நெறைய இதுக்காக வந்து செலவு பண்ணி, இத இன்னும் புதுப்பிக்கிறதுக்கும், ஸ்கை பிரிட்ஜ் மாரி பிரிட்ஜ் போடுறதுக்கும், இங்கேயும் வள்ளுவர் சிலைக்கும், விவேகானந்தர் பாறைக்கும் பிரிட்ஜ் இத மாரி நெறைய வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்தியாவின் தெற்கு எல்லையாகிய கன்னியாகுமரியில் திருவள்ளுவரின் சிலை தமிழக அரசால் நிறுவப்பட்டுள்ளது. விவேகானந்தர் பாறைக்கு அருகில் கடல் நடுவே நீர்மட்டத்திலிருந்து 30 அடி உயர பாறை மீது இச்சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாறை இருக்குல்ல, இங்க தெரியுதுல்ல பாறை. இந்த பாறை வந்து 30 அடி பாறை. அந்த பாறைக்கு மேல தான் இந்த சிலைய வந்து செதுக்கியிருக்காங்க. கிபி அதாவது 1990ஆம் ஆண்டு 90ல ஆரம்பிச்சு 2000த்துல தான் பொதுமக்களோட பார்வைக்கே திறந்து விட்டுருக்காங்க. கட்டி முடிச்சது எப்பன்னு தெரியல. மத்த சின்ன சின்ன ஒர்க்லாம் இருந்திருக்கும் இல்லையா? எல்லாம் முடிச்சு இத வந்து ஸ்டார்ட் பண்ணது 2000த்துல. ஜனவரி திங்கள் முதல் நாள். ஜனவரி 1ல தான் இத வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பாறையிலிருந்து சிலையின் உயரம் மொத்தம் 133 அடி. இது திருக்குறளின் மொத்த அதிகாரங்களை குறிக்கிறது. பாறையிலிருந்து அதாவது இந்த பாறையிலிருந்து மொத்தம் இங்க இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கிறது எல்லாமே மொத்தம் 133 அடி. இதுல அறத்துப்பாலின் அதிகாரங்கள் அதாவது மொத்த அதிகாரங்கள். அறத்துப்பாலின் அதிகாரங்களை உணர்த்துவது போல் பீடம் 38 அடி உயரம் கொண்டதாக. இதுல இது மட்டும் இதுதான் பீடம். இந்த பீடம் வந்து 38 அடி. அறத்துப்பால்ல இருக்கிற அதிகாரங்கள். இத விளக்குற மாரி இது குடுத்துருக்காங்க. அடுத்தது மிச்சம் சிலை இருக்கு இல்லையா? பொருட்பால், இன்பத்துப்பால் ஆகியவற்றின் மொத்த அதிகாரங்களை குறிக்கும் வகையில் சிலை 95 அடி உயரம். இதுக்கு மேல இந்த சிலை மட்டும் 95 அடி. பொருள்பாலும், இன்பத்துப்பாலும் சேர்த்து 95 இயல் வர்றதுனால 95 குடுத்துருக்காங்க. இதுல பொருள் எவ்வளவு? இன்பத்துப்பால் எவ்வளவுன்றத கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. மொத்தம் இந்த பீடத்திலிருந்து சிலை வரைக்கும் 133. அதுலயும் இந்த பீடம் வந்து அறத்துப்பால் படி 38. மீதி இருக்க சிலை வந்து பொருட்பால், இன்பத்துப்பால சேர்த்து 95 அடி. இந்த மாதிரி தான் இவங்க வந்து பிளான் பண்ணி இத கட்டியிருக்காங்க. இப்ப புரிஞ்சிருக்கும். ஒண்ணுமே இல்ல உங்களுக்கு. 30 அடி பாறை, அதுக்கு மேல வந்து 133 அடி. அதுலயும் அந்த பீடம் வந்து 38 அடி, மீதி 95 அடி வந்து சிலை. 2000த்துல ஆரம்பிச்சாங்க. ஜனவரி 1 இப்ப 2025ல இதுக்கு 25ஆம் ஆண்டு விழா கொண்டாடி இருக்கோம். பீடத்தின் உட்புறத்தில் மண்டபம் ஒன்று அமைந்துள்ளது. இந்த பீடம் மாரி இருக்கு இல்லையா?
இந்த பீடம்னா சும்மா வெறும் இதா இருக்காது. இதுக்குள்ள உள்ள நம்ம போயி என்ன பண்ணலான்னா, உள்ள வந்து ஒரு ஹால் மாரி பாருங்க. இங்க வந்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குல்ல. இந்த என்ட்ரன்ஸ் வழியா உள்ள போனோம்னா, உள்ள ஒரு பெரிய மீட்டிங் ஹால் மாரி இருக்கும். மண்டபத்தின் உட்சுவரில் அதிகாரத்துக்கு ஒரு குறள் வீதம் 133 குறள்பாக்கள் தமிழிலும், ஆங்கிலத்திலும் செதுக்கப்பட்டுள்ளன. அப்போ நம்மளுக்கு வந்து வள்ளுவர் கோட்டத்துல 1330 குறளும் செதுக்கியிருந்தாங்க. ஆனா, இங்க திருவள்ளுவர் சிலை இருக்கிற இடத்துல 133 குறள்பா தான். ஒரு அதிகாரத்துக்கு ஒரு பாடல் மட்டும் எடுத்து தமிழ்லயும் செதுக்கியிருக்காங்க, ஆங்கிலத்திலும் சேர்த்துருக்காங்க. இதுதான் அதுக்கும் வள்ளுவர் கோட்டத்துக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ். ஏன்னா, இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். வேற நாட்டுக்காரங்க எல்லாருமே வருவாங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரை எடையுள்ள 1 டன் அப்படின்னா 1000 கிலோன்னு அர்த்தம். 1000 கிலோ. இப்போ 3 டன்னுல இருந்து அந்த இது பண்றதுக்கு 3 டன்ல இருந்து 8 டன் வரை எடையுள்ள கருங்கற்கள் ஒரு சில கல்லோட வெயிட் 3லேருந்து 8 டன் வரைக்கும் இருந்துச்சாம். இதுல மொத்தம் 3681 கருங்கற்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப மொத்தம் எவ்வளவு டன் வரும்? இந்த மொத்தமும். குத்து மதிப்பா பார்த்தா 7000 டன் எடை கொண்டது. 7000 இன்டு 1000 போட்டுக்கிறணும் நீங்க. அவ்வளோதான். அவ்வளோ கேஜி இது மொத்த இதோட இது ஸ்டாச்சு ஃபுல்லாவே. திருவள்ளுவர் சிலைக்கு செல்வதற்கு படகு வசதி செய்யப்பட்டுள்ளது. ஏன்னா, இது கடல்ல ஒரு குறிப்பிட்ட தூரம் தள்ளி தான் இருக்கு. அதனால போட்ல போயி, படகுல போய் பார்க்குற மாரி இருக்கு. உள்நாட்டிலிருந்தும், வெளிநாட்டிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு நாள்தோறும் வந்து செல்கின்றனர். தமிழின் பெருமைமிகு அடையாளமாக இச்சிலை உயர்ந்து நிற்கிறது. நெக்ஸ்ட் பாருங்க. உலகத் தமிழ்ச் சங்கம் மதுரை. மதுரையில தமிழ் சங்கம் நிறுவியிருக்காங்க. மதுரை மாநகரின் தல்லாகுளம் பகுதியில் காந்தி அருங்காட்சியகம் அருகில் உலக தமிழ் சங்கம் நிறுவப்பட்டுள்ளது. மதுரையில காந்தி மியூசியம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. தல்லாகுளத்துல இருக்கு. அது பக்கத்திலேயே தான் இந்த தமிழ் சங்கத்தையும் நிறுவியிருக்காங்க. இது சுமார் 87,000 சதுர அடி பரப்பளவில் மனதை கவரும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. 87,000 சதுர அடி ஸ்கொயர் ஃபீட் பாருங்க. அவ்வளோ இதுல வந்து இந்த தமிழ் சங்கத்தை நிறுவியிருக்காங்க. 1981ஆம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற உலகத் தமிழ் மாநாட்டில் மதுரையில் உலகத் தமிழ் சங்கம் நிறுவப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. 81ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து ஒரு தமிழ் சங்கம் நாங்க கட்டப் போறோம் அப்படின்னு சொல்லி. ஆனா கட்டி முடிச்சது எப்ப அப்படின்னா 2016ஆம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது. இந்த பிக்சர்ல குடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் தமிழ் சங்கம். மதுரையில இருக்கவங்க எல்லாமே பார்த்திருப்பீங்க. பார்க்காதவங்க போய் கண்டிப்பா பாருங்க. நம்ம சும்மா படிக்கிறதுனால எப்பயுமே பக்கத்துல இருக்கிறதோட அருமை தெரியாது. எங்கேயோ ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி டூர் போய் பார்த்துட்டு வருவோம். நம்ம ஆனா பக்கத்துல இருக்கிறத பார்க்க மாட்டோம். அது மாரி மதுரைய சுத்தி இருக்கிறவங்களும், இல்ல தூரமா இருந்தாலும் பார்க்க சான்ஸ் கிடைக்கும்போது, இதெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. நீங்க எதெல்லாம் பாடமா படிக்கிறீங்களோ, அந்தந்த ஊருக்கு போகும்போது, அத நீங்க பார்க்க சான்ஸ் கிடைச்சா போய் பார்த்துட்டு வாங்க. மதுரைக்கு போகும்போது, அழகா மதுரையவே வேற ஊரு இப்ப நீங்க சென்னை, கடலூரு, கோயம்புத்தூரு இந்த மாதிரி வேற ஏரியால இருக்கீங்க அப்படின்னா, மதுரைக்கு ஒரு ட்ரிப்பாவே போலாம். நெறைய இடங்கள் இருக்கு. அந்த மாரி நம்ம பாடங்கள்ல படிக்கிற இடமே நெறைய இருக்கு. தமிழ் சங்கம் இருக்கு, காந்தி மியூசியம் இருக்கு, திருமலை நாயக்கர் மஹால் இருக்கு. அ அப்புறம் பக்கத்திலேயே சிவகங்கைக்கு நீங்க போனீங்கன்னா, கீழடியோட ஃபுல்லாவே பார்க்கலாம். கீழடி அருங்காட்சியகம். இந்த மாதிரி அ அந்தந்த இடத்துல நீங்க படிச்ச விஷயங்கள போகும்போது பார்க்க ட்ரை பண்ணுங்க. இதனுள் பன்னாட்டு அளவிலான கருத்தரங்க கூட்டங்கள். அதாவது நெறைய பேர் அட்டெண்ட் பண்ற மாதிரி மீட்டிங் ஹால், ஆய்வரங்கங்கள், நூலகம், பார்வையாளர் அரங்கம் ஆகியன கவினுர அமைக்கப்பட்டுள்ளன. வெளிப்புற சுற்றுச்சுவர்களில் 1330 குறட்பாக்களும் இடம்பெற்றுள்ளன. இதுலயும் 1330 குறளும் செதுக்கியிருக்காங்க. உலக தமிழ் சங்கத்தின் மற்றோர் அமைப்பான சங்கத்தமிழ் காட்சிக்கூடம் தனி கட்டடத்தில் இயங்கி வருகிறது. இதுல வந்து தனியா வந்து ஒரு சங்கத் தமிழ் காட்சிக்கூடம். அந்த காலத்து சங்கத் தமிழ்ல நடந்த விஷயங்கள பூரா ஓவியமாவும், சிலையாவும் வந்து வடிவமைச்சு நம்மளுக்கு வந்து ரிமைண்ட் பண்ற மாதிரி தனியா ஒண்ணு அமைச்சிருக்காங்க. தருமிக்கு பாண்டிய மன்னன் பொற்கிளி வழங்கிய திருவிளையாடல் புராணக் காட்சி. இத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது. இதோட நுழைவாயில்ல புடைப்பு சிற்பமா வச்சிருக்காங்க. இங்குள்ள காட்சிக்கூடத்தில் வள்ளல்கள், புலவர்கள் ஆகியோரின் வாழ்க்கை நிகழ்வுகள் ஓவியங்களாகவும், சிற்பங்களாகவும் உள்ளன. தொல்காப்பியர், ஔவையார், கபிலர் ஆகியோரின் முழு உருவ வெண்கல சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன. அப்ப யாரோட சிலையெல்லாம் இங்க வந்து இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. தொல்காப்பியர், ஔவையார், கபிலர் இந்த 3 பேர் தான். 4வதா ஒருத்தர குடுத்து இதுல யாரு இல்லாதவங்கன்னு கூட கேட்கலாம். 3ஆம் தமிழ் சங்கம் அமைந்த மதுரையில் உலகத் தமிழ் சங்க கட்டடமும், சங்கத்தமிழ் கூட காட்சியும் தமிழின் பெருமையை பறைசாற்றி நிற்கின்றன.
முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் சொல்லுவோம். 3ஆம் தமிழ் சங்கம் நடந்தது தான் மதுரையில. அங்க வந்து இதுவும் இருக்கிறது ஒரு பெருமை. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து சிற்பக்கலைக்கூடம் பூம்புகார். பூம்புகார்ல ஒரு சிற்பக்கலைக்கூடம் இருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு முன் சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கியது பூம்புகார். அது வந்து ஒரு துறைமுக நகரம். அது வந்து கப்பல்கள்லாம் வந்து போற இடமா இருந்துச்சு. சோழர்களோட முக்கியமான தலைநகரமாகவும் இருந்துச்சு. இந்நகரை பற்றிய செய்திகள் சிலப்பதிகாரத்துல அதிகமா இருக்கும். ஏன்னா, ஆம், கண்ணகி வந்து பிறந்த ஊரே பூம்புகார் தான். பட்டினப்பாலையிலும் இடம்பெற்றுள்ளன. சிலப்பதிகாரம், பட்டினப்பாலை. இங்கு மருவூர்பாக்கம் என்னும் கடல் பகுதியும், பட்டினப்பாக்கம் என்னும் நகரப் பகுதியும் அமைந்திருந்ததை சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. மருவூர்பாக்கம்ன்றது கடலை ஒட்டுன ஒரு ஊரு. பட்டினப்பாக்கம்ன்றது நகரத்தை ஒட்டுன ஊர். அதை பத்தி சிலப்பதிகாரத்துல சொல்லியிருக்காங்க. பின்னர் ஏற்பட்ட கடற்கோளினால் பூம்புகார் நகரம் அழிந்து விட்டது. இந்நகரத்தின் பெருமையை உலகறிய செய்ய 1973ஆம் ஆண்டு பூம்புகார் கடற்கரையில் சிற்பக் கலைக்கூடம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. இக்கூடம் 7 நிலை மாடங்களைக் கொண்டது. கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் 49 சிற்பத் தொகுதிகள் இதில் இடம்பெற்றுள்ளன. மாதவிக்கும் ஒரு நெடிய சிலை இங்கு நிறுவப்பட்டுள்ளது. பாருங்க, மொத்தம் 50 சிலை இருக்கு இதுக்குள்ள. அதாவது பூம்புகார் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த இப்ப எப்படி பனிப்பாறை உருகி வந்து கடலோர பகுதிகள் அழிய போகுதுன்னு பயப்படுறோமோ, அது மாதிரி ஒரு காலத்துல இருந்தது அது. ஆனா அது வந்து அழிஞ்சிருச்சு. ஆனா அந்த நினைவு எப்பயுமே இருக்கணும்ன்றதுக்காக அந்த கடலை ஒட்டி இப்ப எப்படி மாமல்லபுரம் சிலைகள்லாம் செதுக்கி அங்க வச்சிருக்காங்க. அது மாதிரி அங்க ஒரு சிலை கலைக்கூடம் வந்து சிற்ப கலைக்கூடம் உருவாக்கியிருக்காங்க. மெயினா வந்து சிலப்பதிகாரத்த பத்தி அதுல வந்து சிலைகளும் அதிகமா வந்து இருக்கு. மொத்தம் 50 சிலை. இதுல 49 சிலை கண்ணகிக்கு தான். ஆனா சின்ன சின்னதா. ஒரே சிலை தான் மாதவிக்கு. ஆனா பெருசா. இத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்ப எப்போ? லேட்டஸ்ட்டா தான் 1973ல தான் இத வந்து கட்டியிருக்காங்க. ஒரு ஞாபகார்த்தமா, நினைவு சின்னமா. அடுத்தது. இதுல வேற என்ன இருக்குன்னு பாருங்க. இதுதான் அந்த பூம்புகார்ல இருக்கிற சிற்ப கலைக்கூடம். கலைக்கூடத்திற்கு அருகில் இளஞ்சி மன்றம், பாவை மன்றம், நெடுங்கல் மன்றம் இந்த மாதிரி 3 மன்றங்கள் இருக்கு. இது பக்கத்திலேயே 3 மன்றங்கள் இருக்கு. இளஞ்சி மன்றத்திலும், பாவை மன்றத்திலும் வடிவமைக்கப்பட்டுள்ள பெண்களின் உருவங்கள் நம் கண்ணையும் கருத்தையும் கவர்கின்றன. இளஞ்சி, பாவை இந்த 2லயும் பெண்களை பத்தின சிலைகள் இருக்கு. அடுத்தது நெடுங்கல் மன்றத்தில் நெடிய கல்தூண் ஒன்றும் அதைச் சுற்றி 8 சிறிய கல்தூண்களும் 8 மனித உருவங்களும் தற்கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டுகளாய் நிற்கின்றன. மொத்தம் 3 இருக்கு. இளஞ்சி, பாவை, நெடுங்கல்னு. இந்த இளஞ்சிலையும் பாவையிலும் பெண்கள் பத்தின சிலைகள் இருக்கு, உருவங்கள். அதே இது இந்த நெடுங்கல் மண்டபத்துல அது பேரே கல்லு. அதனால கல் தூண்கள் தான் இருக்கு. ஒரு பெரிய கல்தூண், சுத்தி 8 சின்ன கல்தூண், அப்புறம் 8 மனித உருவங்கள். இது எல்லாமே அதுல இருக்கு. இத மட்டும் நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஏன்னா பூம்புகாரோட பெருமையை பறைசாற்றுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒண்ணு. அவ்வளவுதான். இவ்வளவுதான்ப்பா. தமிழ பத்தின ஃபேமஸான இடங்கள் நம்ம தமிழ்நாட்டுல எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே பார்த்துட்டோம். நீங்க அந்தந்த ஏரியாவுக்கு போக சான்ஸ் கிடைச்சுச்சுன்னா, இல்ல அங்க பக்கத்துல இருக்கவங்களா இருந்தா கண்டிப்பா அத பார்த்துருங்க. போகும்போது அத பர்ட்டிகுலரா அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸா மார்க் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இக்கையேட்டில் நாம் கண்ட பகுதிகள் அனைத்தும் தமிழின் பெருமையை உலகறிய செய்ய நிறுவப்பட்டவை ஆகும். இவற்றை காணும் பொழுது தமிழரின் வாழ்வையும் தமிழ் மொழியின் சிறப்பையும் அறிய முடிகிறது. இத்தகைய சிறப்புமிக்க இடங்களுக்கு சென்று பார்வையிடுவதும் அவற்றை பாதுகாப்பதும் தமிழராகிய நம்முடைய கடமை ஆகும். இவ்வளவுதான் இந்த லெசன் முடிஞ்சது. இதுல எதுவும் புக் பேக்கோ கொஸ்டின்ஸோ எதுவும் கொடுக்கல அவங்க. இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒவ்வொன்றும் நீங்க வந்து அண்டர்லைன் பண்ணிக்கிட்டா போதும். எந்த இடத்துல இருக்கு, எந்த ஊர்ல இருக்கு, எப்ப ஆரம்பிச்சாங்க, அதே மாதிரி அதோட சிறப்பு என்ன? இவ்வளவுதான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஓகே, திரும்ப அடுத்த லெசன்ல உங்களை நான் மீட் பண்றேன். 6th லெசன், 7th இருக்க லெசன் எல்லாமே இந்த தலைப்புக்கு தேவையானதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடியும் வீடியோஸ் போட்டிருக்கோம் இந்த தலைப்புக்கேவும். அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த லெசனையும் பார்த்துக்கோங்க. திரும்ப அடுத்த லெசன்ல உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ. பை.